வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷம் பிறக்க போகுது. இந்த குரோதி வருஷத்தில் ரிஷபராசிக்காரவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ரிஷபராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்குமே எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் தற்போது ரிஷபராசிக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக குரு 12வது ராசியில் இருந்தால் நிறைய விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு கோவில் சம்மந்தப்பட்ட வகையில் விரய செலவுகள் ஏற்படும். சிலருக்கு பெற்ற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பெற்ற பிள்ளைகள்னால செலவுகள் ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகள் பெற்றுக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க்னால் விரயம் ஏற்படும். அப்போ பேங்க்கில் நம்ம வாங்கின கடனை கட்ட நேரிடும். ஒரு சிலருக்கு கோர்ட்டுனால் விரயம் ஏற்படணும்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி கூட சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு தற்சமயம் கொடுப்பார். அப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை, இந்த விரய செலவுகள் இருக்கும் அப்படின்னா குரு பயிற்சி வரைக்கும் இருக்கும். குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாகிறார். மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். 12வது ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு தான் வரப்போகிறார். சரி, 12ல் குரு இருக்கிறது தான் நல்லதில்லை, விரய செலவுகள் ஏற்படும். நம்மளுடைய ராசிக்கு இப்போ வர்றாரு, அது நல்லா இருக்குமா அப்படின்னுலாம் சிலர் கேட்கலாம். உங்களுடைய ராசிக்கு வர்றது உங்களுக்கு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதும் நல்லது கிடையாது. அப்போ இந்த வருடம் பூராமே குரு மட்டும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்க மாட்டார். அப்போ பொதுவாகவே குரு சாதகமான சூழ்நிலையில் இல்லை அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே கொடுத்த பாக்கிகள் கரெக்டாக வசூல் ஆகாது. ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த கடன் காட்சிகள் ஏற்படுதில்ல, அந்த மாதிரி கடன் காட்சிகள் ஏற்பட்டு கொஞ்சம் சிரமப்படுறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகளும் ஏற்படும். இப்போ ரிஷபராசியை பொறுத்தளவு ஏற்கனவே கடன் காட்சிகள்னாலாம் நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டிருப்பீங்க. சிலரெல்லாம் கடன் காட்சியினால் சொத்துக்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இழந்திருந்திருப்பீங்க. சொத்துக்களை விற்று கூட நம்ம கடன் அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். இருப்பினும் அந்த ஜென்மகுருனால் கொஞ்ச நாளைக்கு அந்த கடன் தொந்தரவெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற விதி இருக்கும். அப்போ ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறுவாங்க, ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி இந்த கையூட்டு பெறுறோம்ல, லஞ்ச பணம் வாங்குறோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்குறவங்க. அப்படி வாங்கினா அதில் நமக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும். பொதுவாகவே குரு வம்பு வழக்குகளில் நம்மளை மாட்டி விடக்கூடியவர். அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த குரோதி வருஷத்தை பொறுத்தளவு குரு உங்களுக்கு கொஞ்சம் மத்தியமமான பலன்களை தான் கொடுக்குற மாதிரி இருக்கார். சரி, சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். சனி 10ல் இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நன்மைகளை கொடுக்கும். எந்த மாதிரி நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குற மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை சனி உருவாக்குவார். அதே நேரத்தில் பொதுவாக சனி 10வது இடத்துல இருக்கிறது நன்மையை தராது. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் நிம்மதி இருக்காது. அப்போ வேலையில் ஏதாவது நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம தொழில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொந்த தொழில் இருக்குது, வியாபாரம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தொழிலில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அதிக அக்கறை எடுத்துக்கணும். அப்படின்னா தான் தொழிலை கரெக்டாக கொண்டு போக முடியும். சரிங்களா? இதை தான் சனி கொடுப்பார். சனி பலம் பெற்று காணப்படுறனால சிலருக்கு பேரு புகழெல்லாம் கூட தேடி வரும்.
சிலருக்கு உதவிகள் எல்லாம் கூட சிலர் வந்து தானா முன் வந்து செய்வாங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ல் இருக்கார். இது ஒன்று தான் செம்ம ப்ளஸ் பாயிண்ட். ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த குரோதி வருஷத்தில் அதை வந்து ராகு தான் வந்து உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா 11ல் ராகு இருந்தால் லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் வந்து அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகள் வந்து ஏற்படும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து ராகு கொடுப்பார். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சிருக்காது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களை வந்து நல்ல விலைக்கு விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வரும். அதன் மூலமாக வசதி வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு கிடைக்கும். அதனால் ராகு 11ல் இருந்து உங்களுக்கு சர்வ லாபத்தையுமே கொடுப்பார், சர்வ வெற்றிகளையுமே கொடுப்பார். குரு சனி மட்டும்தான் மத்தியமமான பலன்களை வந்து கொடுப்பார். ஆனால் ராகு ஒரு கிரகம் மட்டுமே ஏகப்பட்ட நன்மைகளை இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, கேது பகவானை எடுத்துக்கோம். கேது பகவான் வந்து 5வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 5வது ராசியில் இருந்தால் சொத்து சுகங்களில் வந்து நமக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக விரை செலவுகள் வரலாம், சிலருக்கு சொத்துக்கள் மூலமாக வரலாம், ஒரு சிலருக்கு சொத்தை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், சொத்தில் வந்து பராமரிப்பு செலவுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இந்த குரோதி ஆண்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெற்ற பிள்ளைகள்னால மட்டும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. ஏன்னா பிள்ளைகள்னால வந்து தொந்தரவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கும் நமக்குமான உறவு முறைகள் வந்து கரெக்டாக செட் ஆகாது. அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி சிலர் வந்து பிள்ளைகளை வந்து பிரிஞ்சு வாழ்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து அந்த கேது பகவான் வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். மற்ற கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. அப்போ கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் வந்து இருக்கும். அதனால் இந்த குரோதி ஆண்டில் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி சரி இந்த குரோதி ஆண்டில் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறையில் சஷ்டி திதி வரும் இல்லையா, அப்போ வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் அல்லது பன்னீரில் வந்து அபிஷேகம் செய்யலாம். அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி சதய நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் இருக்கார்ல, சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிவபெருமானுக்கும் நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அல்லது இந்த பச்சை கற்பூரத்தில் வந்து அபிஷேகம் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் நன்மைகளும் வந்து கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க. இதை செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதி தான். ஆக ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் பல நன்மைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.